ஏன் தேடி அலைகிறாய், நீ தேடும் முருகன் உன் வீட்டிலேயே இருக்கிறார். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு சென்னையோட அடையாளமா இருக்கு. கரெக்டா 1865ல அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்னு ஒரு முருக பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டார். அவருடைய வயிற்று வலி குணமாகிறதுக்காக பழனி வரைக்கும் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அப்பவும் அவரோட வயிற்று வலி குணம் ஆகல. அந்த வருத்தத்துல தன்னுடைய நாக்கையே அறுத்து முருகனுக்கு காணிக்கையா கொடுக்கலான்னு திருத்தணிக்கு போயிட்டாரு. திருத்தணியில அவர் தூங்கிட்டு இருக்கும் போது முருகன் அவர் கனவுல வந்து, நீ தேடும் முருகன் உன் வீட்டிலே இருக்கிறான் அப்படின்னு அவர் கனவுல இந்த வாக்கியம் வந்தது. உடனே அவர் தன்னோட வீட்டுக்கு திரும்பி, அதாவது தன்னுடைய குடிசை வீட்டுக்கு திரும்பி முருகனை ஒரு படத்துல வச்சு வழிபட தொடங்கினார். அன்றிலிருந்து அவர் சொன்ன எல்லா வாக்குமே பலிக்க ஆரம்பிச்சது. அதுதான் இன்னைக்கு சென்னையில இருக்கிற மிகப்பெரிய இடமாகிய வடபழனி முருகன் கோயிலா ஆகவும் செய்தது. அவருக்கு பிறகு வந்த ரத்னசாமி தம்பிரான் அப்படிங்கிற முனிவர் பழனியில இருக்கிற மாதிரியே முருகன் சிலையை வடிச்சு இந்த வடபழனி முருகன் கோயில பிரதிஷ்டை செய்தார். வேற எந்த கோயிலும் இல்லாம இந்த கோயிலோட வடபழனி முருகன் கோயில இருக்க முருகனுக்கு காலடிகள் இருக்கும், மேலும் ஒரு பாதம் முன்னாடி வச்சிருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தனோட துயரை துடைக்கிறதுக்காக ரெடியா அவர் காத்துக்கிட்டு இருக்கிறத இந்த முருகனோட திருவடிகள் குறிக்குது. மேலும் உங்க வாழ்க்கையில வடபழனி முருகன் செய்த அதிசயத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல்.